ரெசிபி புக். இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு சோம்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு 4 முருங்கைக்காயை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முருங்கைக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த முருங்கைக்காய் நல்லா வேகணும். அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். இந்த கொதிக்கிற சமயத்தில் நம்ம ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்து அதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு முருங்கைக்காய் நல்லா குக்காக இருக்கும். நீங்கள் லைட்டாக கரண்டியை வச்சு முருங்கைக்காவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக எண்ணெய் தெளிஞ்சு நம்மளோட முருங்கைக்காய் மசாலா குக் ஆகிருக்குன்னு. இதுதான் கரெக்டு ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்காய் மசாலாவை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் அப்படின்னு எல்லா சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.